தேவனின் ஆலயம் நீர், அவர் தேடும் ஆன்மாவும் நீர். தேவனின் ஆலயம் நீர், அவர் தேடும் ஆன்மாவும் நீர். தேவ ஆவி உன்னில் இருப்பதால், தேவ ஆவி உன்னில் இருப்பதால் அழியாமல் தூய மனம் காத்துக் கொள்வார். நெஞ்சமே நெஞ்சமே தேவ ஆலயம் நீர். நெஞ்சமே நெஞ்சமே தேவ ஆலயம் நீர். தேவனின் ஆலயம் நீர், அவர் தேடும் ஆன்மாவும் நீர். தூய்மையின் மனமே பெரு பெற்றது, கடவுளை காண்பவர் அவரே. தூய்மையின் மனமே பெரு பெற்றது, கடவுளை காண்பவர் அவரே. உன்னில் இயேசுவை காட்டிவிடு, அயலானில் அவர் முகம் பார்த்துவிடு. உன்னில் இயேசுவை காட்டிவிடு, அயலானில் அவர் முகம் பார்த்துவிடு. தேவ ஆவி உன்னில் இருப்பதனால் அழியாமல் தூய மனம் காத்துக் கொள்வார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாழ்வு தரும் நீரை பருகி விண்ணக தாகத்தை தணிக்க இன்றைய தவக்காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடனே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உண்பது எதுவெனினும் தாகம் தீர்க்க உகந்தது நீர் மட்டுமே. இவ்வுலக தாகம் நீரால் தணிந்துவிடும். ஆனால் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்ற ஆன்ம தாகம் மீட்பர் இயேசு சிந்திய இரத்தத்தினால் மட்டுமே பூர்த்தியடையும். வாழ்வின் முழுமையை தேடி அடைய இறைவனின் கரத்தினால் அணைக்கப்பட்டு வழிநடத்தப்பட இப்பலியில் வேண்டுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் விண்ணக செயல்களை அறிந்து அனுபவித்த இஸ்ரேல் மக்கள் தண்ணீர் இல்லை என மோசைக்கு எதிராக முறுமுறுத்ததை விடுதலை பயண நூலில் காண்கின்றோம். இவ்வுலக தேவைகளில் ஒன்றாகிய நீர் குறைப்பட்டதும் இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கின்றனர். நாமும் வெற்றி பெற்றால் இறைவனை போற்றுதலையும் சோதனைகளின் போது முறுமுறுப்பதையும் காண்கின்றோம். இவ்வுலக சோதனைகள் என்பது இறைவன் நமது திறமையை இவ்வுலகுக்கு வெளிப்படுத்த தந்த பரீட்சைகள். இன்றைய நற்செய்தியில் நானே அவர், நானே கிறிஸ்து என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு. காளி குடத்தோடு வந்த பெண் இயேசுவின் வருகையினால் நிறைவடைகிறாள். இயேசுவின் வருகை தாகத்தை நீக்கிறது, குறைக்குடமாகிய நம்மை நிறைக்குடமாக்குகிறது. அத்தகைய வரத்தை பெற்றுக்கொள்ள இப்பலியில் மன்றாடுவதோடு இன்று மகளிர் தினத்தை நினைவு கூர்கின்றோம். குடும்பத்திலும் சமூகத்திலும் அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்துடன் சேவை செய்யும் அனைத்து பெண்களுக்கும் ஆண்டவரின் அருளும் பாதுகாப்பும் நிறைந்திருக்க வேண்டி நாம் தொடரும் திருப்பலியில் இணைந்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் முன்னுரையில் கேட்டது போல மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் உண்மையாகவே இந்த உலகத்தில் மிகவும்
சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் என்றால் 3 பிரிவினர். அதில் முதலாவது பிரிவினர் சிறுவர்கள், இரண்டாவது பிரிவினர் கைம்பெண்கள், மூன்றாவது பிரிவினர் பெண்கள். அவர்களுக்கு இழைக்கப்படுகிற துன்பங்கள், அவர்களை இந்த சமுதாயம் நடத்துகிற விதம் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும். நீங்கள் ஒரு பத்திரிகையாக இருக்கலாம், டெலிவிஷன் டிவியாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். சிறுவர்களையும் பெண்களையும் குறிப்பாக பெண்களை இந்த சமுதாயம் நடத்துகிற விதம் வேதனைக்குரியதாக இருக்கும். சமுதாயம் அவர்களை எப்படி நடத்தினாலும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே, குடும்பங்களிலே, திருச்சபையிலே பெண்களுக்குரிய இடத்தை கொடுக்கின்றோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையாயிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. இன்றைய திருப்பள்ளி பூசையிலே எங்கள் பங்கில் வாழ்கிற எங்களுடைய தாய்மார், பெண் பிள்ளைகள், கைம்பெண்கள், சிறுவர்கள், இவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். ஏன் இந்த 3 பிரிவினரும் புறக்கணிக்கப்படுகிறார்கள், வேதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால், அவர்களை இந்த சமுதாயம் பலவீனமான குழுக்களாக கருதுகிறது. அது ஆன்மீக பார்வையில் இருக்கலாம், சமூக பார்வையில் இருக்கலாம், உளவியல் பார்வையில் இருக்கலாம். பெண் என்றால் 2ஆம் இடம் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது ஒழிய வேண்டும். பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் உண்மையாகவே அன்பு செய்யப்பட வேண்டும். அந்த புனித எண்ணமும் அந்த மனித மேன்மையும் எங்களிடத்தில் வளர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். தாய் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, தாய் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. இதை உணர்ந்து கொள்வோம். அதனால தான் நாங்கள் திருச்சபையை அப்பா திருச்சபை என்று கூப்பிடுறதில்லை, டடா திருச்சபை என்று கூப்பிடுறதில்லை. நாங்கள் தாய் திருச்சபை என்று தான் கூப்பிடுவோம். ஏனென்றால் தாயால் தான் முடியும், ஒரு பெண்ணினால தான் முடியும் எங்களை அரவணைத்து காத்துக்கொள்ள. அதனால தான் நாங்கள் அன்னையிடத்தில் வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்சிந்தனைகளை எங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம், எங்கள் சிந்தனையில் இருத்திக் கொள்வோம். நல்லதொரு கிறிஸ்துவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரிடத்திலே வரம் வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பலியினை ஆண்டவருக்கு நல்ல முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுடைய குற்றம் குறைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாராக. இந்த சமுதாயம் பெண்களுக்கு எதிராய் செய்த வன்முறைகள், கொடுமைகள், தீமைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய தாய், சகோதரம், மனைவி, நண்பர்கள், வேலை செய்கிற இடத்திலே பெண் பிள்ளைகளோடு நாங்கள் நடந்து கொண்ட விதங்கள், அவர்களை கொச்சையாய் பேசிய தருணங்கள், அவர்களை புறக்கணித்த தருணங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆண்டவர் தாம் எங்களுடைய பாவங்களை மாத்திரமல்லாமல் எங்கள் சமூகத்தினுடைய பாவங்களை மன்னிப்பார். மன்னிக்க வேண்டி ஆண்டவரிடத்திலே நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே, பெண்களுக்கு எதிராய் சமூகமாக நாங்கள் செய்த தவறுகளுக்காய் உம்மிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா. உம்முடைய அருள் வரங்களினால் எங்களை நிறைத்தருளும். எங்கள் சமூகத்திலும் எங்கள் திருச்சபையிலும் எங்கள் வீட்டிலும் வாழ்கின்ற பெண் பிள்ளைகளையும் தாய்மாரையும்
சிறுமிகளையும் சிறுவர்களையும் நாங்கள் அன்பு செய்து வாழவும், அவர்களை புறக்கணிக்காமல் அவர்கள் எங்களுக்கு இறைவன் தந்த கொடையென நினைத்து அவர்களை பரிசுத்த கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்த்து இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எங்களை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, திருவசனங்கள் 3 தொடக்கம் 7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்தில் இருந்து ரபிதீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக அனைவரும். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள்,
நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். கடவுளின் அன்பு உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 தொடக்கம் 2, 5 தொடக்கம் 8 வரையான வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருநிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நாம் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார்.
அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர் தானே? சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் முள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறு மாளமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பன் அவரை நோக்கி, ஐயா, தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பன் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்லுவது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பன் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தினால் வழிபட வேண்டும் என்றார். அப்பன் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக்கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர்கள் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராக உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார், நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர் அறுவடை செய்வார், வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகிர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு
அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவுடன் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டார். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி 2 பக்கங்களை கொண்டது, 2.5 பக்கங்களை கொண்ட ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. பலவிதமான இறையியல் அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. முதலாவது சமாரிய பெண். யார் இந்த சமாரிய பெண் என்று நாங்கள் வினா எழுப்பினால் தெளிவாக தெரிகிறது. சமாரிய பெண் சமாரியர்கள் யூதர்களோடு சேர்ந்து வாழாதவர்கள், யூதர்கள் அவர்களை தீட்டுப்பட்டவர்களாக கருதினார்கள். சமாரிய பெண் எந்த ஒரு கிணற்றில் நீரல்ல எந்த ஒரு பாத்திரத்தை தொட்டாலோ அந்த பாத்திரம் தீட்டுப்பட்டுவிடும். அவரிடம் வாங்கி நீர் பருக முடியாது. யூதர்கள் பருக மாட்டார்கள், தீட்டுப்பட்டவர்கள். ஆனால் இயேசு அந்த தாயிடம், அந்த பெண்ணிடம், எனக்கு குடிக்க கொடும் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் சொல்றார், நான் யார் என்று தெரிந்தால் நீர் எப்படி, நீ யூதராயிற்றே, எப்படி என்னிடம் நீர் குடிக்க நீர் கேட்பீர்? இவ்விடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு இயேசு பிறரால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பெண்ணை, அதுவும் 5 கணவர்களோடு வாழ்ந்த ஒரு பெண், இருக்கிற கணவரும் அவளுடையவள் அல்ல, ஆனாலும் அவளிடத்தில் நீர் வாங்கி குடிப்பதற்கு அவர் முனைகின்றார். இந்த சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அது பெண் மாத்திரமல்ல, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும், பிறரால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை தேடிச் சென்று அவர்களோடு உறவினை ஏற்படுத்துவது கிறிஸ்தவ விழுமியங்களில் ஒன்றாக இருக்கிறது, முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் தேடிச் சென்ற மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் என்றால் இயேசு கிறிஸ்து தேடிச் சென்ற மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமூகத்திலே வேண்டாதவர்கள், பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வரி தண்டுபவர்கள், விபச்சாரிகள், கொலை செய்தவர்கள், இவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு தேடிச் சென்றார். இன்னும் அதிகமாக நீங்கள் திருவிவிலியத்தை பிரட்டி படிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், மருத்துவன் நோயாளிக்குத்தான் தேவை, மருத்துவன் நோயாளிக்குத்தான் தேவை. அப்ப ஆண்டவர் தேடிச் சென்ற ஒவ்வொரு, அது ஒரு இடமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே சமூகத்தினாலும் சமுதாயத்தினாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். நாங்கள் ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர்ல பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு முழுமையாக எங்களை பார்த்தோம் என்று சொன்னா, புறக்கணிக்கப்பட்ட மக்கள், பாவத்தில் வாழ்ந்து புறக்கணிக்கப்பட்ட ஜனம், இஸ்ராயல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். I am not speaking about right now, I am not speaking about the present days. நான் இந்த காலத்தை பற்றி பேசவில்லை. அன்று புறக்கணிக்கப்பட்ட மக்களைத்தான் ஆண்டவர் தேடி வந்தார். அவர்கள் ரோமர்களாலும் பபிலோனியர்களாலும் சீரியர்களினாலும் எகிப்தியர்களினாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள், அடிமைத்தனப்படப்பட்டிருந்தார்கள், சிறீனமாக இருந்தார்கள். அந்த இனத்தினுடைய மீட்பு ஆண்டவருக்கு பெரிதாய்ப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான எங்கோ ஒரு இனம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கோ ஒரு மனிதன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறானோ, அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த மனிதர்களை ஆண்டவர் தேடி வருகின்றார். நீங்கள் பைபிளை எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், உவமைகளை பாருங்கள். தொலைந்த ஆடு, தொலைந்த காணாமற் போன ஆடு, தொலைந்த காயின், காசு, பொற்காசு, தொலைந்து 99 நல்ல ஆடுகளை விட்டு தொலைந்து போன ஆட்டை தேடி செல்கிற மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து சித்தரிக்கப்படுகிறார். அது அவர் சொன்ன உவமையில் எடுத்து காட்டப்படுகிறது. அதே போலதான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் நிஜமாக அவர் எதை பேசினாரோ, வாக் த டாக், அவர் எதை பேசினாரோ அதை தன்னுடைய வாழ்விலே அவர் முன்மாதிரியாக காட்டுகிறார். சமாரிய பெண்களோடு யாரும் பேச மாட்டார்கள். அதுவும் 2 மணி 12 மணி நினைக்கிறேன், 6ஆம் வேளை, மிகவும்
யாருமே அந்த இடத்துல வரமாட்டாங்க. ஏன்னா காலையில் பெண்கள் நீரெடுக்க வந்து விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுக்காகவே அங்கு நிற்கின்றார். அந்த நேரத்தில் வருபவர்கள் சமூகத்துக்கு பயந்தவர்கள். காலையில் எல்லாரும் நீர் எடுத்து விடுவார்கள், மாலையில் நீர் எடுக்க போவார்கள். 12:30 மணிக்கு அந்த குளத்திலே அந்த கிணற்றிலே நீரெடுக்க போகிறவர்கள் சமுதாயத்தினுடைய பார்வைக்கு தங்களை மறைத்து தங்களுடைய பணியை செய்ய நினைக்கிறவர்கள். யாரோடும் எந்த உறவையும் வைத்து விடக்கூடாது. நாங்கள் போனால் யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாருக்கும் தெரியாமல் போய் அந்த நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வருகிற அந்த பெண்ணோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர்களோடு 2 நாள் தங்கி செல்கிறார். திஸ் இஸ் வாட் பியூட்டி ஆஃப் கிரைஸ்ட். அவர் மனிதர்களோடு தங்கினார், வீடுகளில் தங்கினார். அவர்கள் உண்பதை உண்டார். அவர்கள் பாவிகள் என்று அவர் பார்க்கவில்லை, அவர்கள் பெண்கள் என்று அவர் பார்க்கவில்லை, அவர்கள் சமாரியர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று அவர் பார்க்கவில்லை. அதனால் தான் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பிரச்சனை. இவரே ஆக்கள் வீடுகளில் சாப்பிடுகிறார், வீட்டில் சாப்பிட காட்டிலே சாப்பிடுறது. அவர்கள் சொன்ன நீர் ஏன் நீர் ஒரு இறைமகன் என்று சொன்னால் நீர் ஏன் இவர்களோடு இருந்து சாப்பிடுகிறீர்? அவங்களுக்கு பிரச்சனை, பரிசேயருக்கு சதுசேயருக்கு. அவங்களோட வீட்டை அவர் போகல. அவர் தேடி சென்ற மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், அவர் இருதயத்தில் நல்லவர்களாயிருந்தார்கள். அங்கு அவர் சென்றார். வெளி அடையாளங்களை பார்க்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அதனாலதான் அழகா பைபிளில் சொல்லப்படுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு எங்களுக்கு காட்டி நிற்கிற வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றுகிற பொழுது, நான் தொடக்கத்திலே ஆரம்பத்திலே சொன்னது போல, புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எங்களுடைய சேவை முதல் சேவையாக இருக்க வேண்டும். எங்க ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ குரல் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு வீட்டை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் வீட்டிலே புறக்கணிக்கப்படுவது யார்? Not all the time the women are being persecuted, but that mean எல்லா நேரங்களிலும் பெண்கள் வீடுகளில் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் அல்ல. ஆண்களும் துன்பப்படுத்தப்படுவார்கள், சிறுபிள்ளைகளும் துன்பப்படுத்தப்படுவார்கள், பெண்களும். யார் எங்களுடைய வீட்டிலே துன்பப்படுகிறார்களோ, யார் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்களோ, யார் வேதனையில் வாழ்கிறார்களோ அவர்களோடு தான் எங்களுடைய உறவு இருக்க வேண்டும். எல்லாரோடும் சேர்ந்து நாங்கள் ஒருவரை புறம் தள்ளிவிடக் கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்குத்தான் பேச்சு விடும். உன்னாலதான் இப்படி வந்த, உன்னாலதான் எல்லாம் நடந்த, நீ செஞ்ச வேலையால இந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் கதைப்பாங்க. எப்படி நடுத்தருக்கு வந்தேன்னு எனக்கு புரியல. உன்னால அப்ப ஒருவரை திரும்ப 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 குற்றம் சுமத்துகிற சமூகமாய் இருக்கிறது. அதே போலதான் இந்த சமாரியர்களையும் குற்றம் சுமத்தினார்கள். அந்த பெண்ணை 5 கணவன், எத்தனை பேர் குற்றம் சுமத்தி இருப்பாங்க? ஆனால் ஆண்டவர் அவரிடம் தான் நீர் கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறை சிந்தனை மனித சிந்தனையை விட வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு அறிவு போதாது. We have to read Bible. நாங்கள் திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும். அதை சொல்லுகிற அந்த அர்த்தங்களை, கிறிஸ்தவ விழுமியங்களை, ஆண்டவர் உண்மையாகவே எதை பேசினார், எதை எங்களிடத்தில் விரும்பினார் என்பதை நாங்கள் கண்டுணர வேண்டும். இந்த தவக்காலத்தில் அதுதான் முதலாவது. உன்னுடைய வீட்டிலே இதுவரை காலம் நீ ஒருவரை குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கலாம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். All the blame goes to one person. எல்லா குற்றங்களும் அந்த மனிதனை குறித்து தான் இருக்கு. இவளாலதான், இவளாலதான். அந்த பிள்ளை நினைக்கும், இல்ல அந்த மகன் நினைப்பான், இந்த குடும்பத்தில் ஏண்டா நாங்க பிறந்தோம், இந்த குடும்பத்தில் ஏன் நாங்கள் பிறந்தோம், எல்லா குற்றம் எங்கள் மீது, என் மீது. அதனாலதான் இன்றைக்கு சூசைட். அதனாலதான் எங்கள் வீடுகளில் இளம்பெண்கள் தற்கொலை. இளம்பெண்கள் மாத்திரமல்ல, முதியவர்களும் கூட. இது 2 விதமானவர்கள். நான் சொன்னது போல நடக்கும். ஒரு வீட்டில் அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தகப்பனுடைய தகப்பனாக இருக்கலாம், அல்லது பெண் பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களை நாங்கள் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிற பொழுது மீண்டும் 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 இந்த சமுதாயமாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம்,
எங்கள் வீடாயிருக்கலாம். ஒரு மனிதனை மீண்டும் மீண்டும் பிழை பிடித்து அவனை குற்றம் சுமத்த 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 சிலர் உண்மையாகவே இறை உதவியினால் அந்த குற்றங்களை பொருட்படுத்தாத வாழ்க்கையிலே முன்னேறி செல்வார்கள். பலர் மனவேதனையிலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி வாழ்க்கையிலே எதுவும் செய்ய முடியாமல் அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிந்துவிடும். அதனாலதான் இன்றைக்கு தற்கொலை கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் தவக்காலத்திலே பலவிதமான முயற்சிகளை செய்கிறோம். யாத்திரை போகிறோம், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறோம், திருப்பலி பூசைக்கு வருகிறோம். ஆனால் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை, வேதனையோடு வாழ்கிற மனிதர்களை, அன்பு செய்யப்படாத மனிதர்களை, அன்புக்காய் ஏங்குகின்ற மனிதர்களை தேடிச் செல்கிறோமா? அவர்களோடு இருந்து பேசி அவர்கள் வார்த்தைகளை கேட்கிறோமா? அதைத்தான் இயேசு இங்கு செய்கிறார். இந்த பெண் யாருமே பார்க்க கூடாது, யார் கண்ணிலும் படக்கூடாது, யாரோடும் பேசக்கூடாது, மறைவாக வருகின்றாள். ஆனால் அவளோடு பேச வேண்டும் என்று இறைமகன் முடிவெடுக்கின்றார். அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்கின்றார், உயிருள்ள அந்த நீரை. 5 கணவனோடு வாழ்கிற சமுதாயத்தில் தீட்டுப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட, யாரோடும் பேச முடியாது என்று வெட்கத்தோடு வாழ்கின்ற அந்த பெண்ணை இறை ஊழியனாக அவர் அனுப்புகின்றார். அந்த பெண் போய் என்ன சொல்லுகிறார்? மெசியாவை பற்றி அறிவிக்கின்றாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, that's what called the calling. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இறை அழைத்தல் என்று சொல்லி. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்றல்ல, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றல்ல, ஆண்டவர் உங்களை அழைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த அழைப்புக்கு செவிமடுக்க வேண்டும். ஆண்டவர் இங்கு அழைத்த இந்த பெண், சமாரிய பெண், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிற இனத்தவருக்கு எடுத்து சொல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண். 5 கணவர்கள் இருக்கிற கணவரும் அவளுடையவர் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் அவளை தேர்ந்தெடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் தொடக்கத்தில் இருந்து அவர் இறக்கும் வரைக்கும் அவர் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீ உண்மையாகவே புறக்கணிக்கப்பட்டிருந்தால் உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அதுக்குத்தான் இந்த வழிபாடு, அதுக்குத்தான் இந்த திருப்பள்ளி பூசை. நீ புறக்கணிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறாய் என்றால் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உன்னை அவருக்கு ஏற்று ஒரு மகனாக மகளாக அவர் உன்னை உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் பெருமதி மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை குறைவாக எண்ண வேண்டாம். பிறர் உங்களை பற்றி குறைவாய் பேசுகிறார்கள், தவறாய் பேசுகிறார்கள், வெறுக்கிறார்கள் என்று நீங்கள் உங்களை குறைவாய் எண்ண வேண்டாம். உங்களை பிறர் வெறுத்தாலும், பிறர் உங்களை தவறாய் பேசினாலும், உங்களை யார் என்று கண்டுகொள்ளாமல் விட்டாலும் ஆண்டவர் உங்களை கண்டுகொள்கிறார். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ளுதல். இருமாப்போடு வாழ்ந்தால் முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களையும் பெண்களையும் சமூகத்திலே தூக்கி எறியப்பட்ட இனத்தையும் ஆண்டவர் இயேசு தரிசிக்கின்றார். அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்துகின்றார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால், சமூகத்திலே முகம் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தால், எங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்பட வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் இயேசுவுக்கும் இடையிலே அந்த உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு இல்லாவிட்டால் முடியாது. இன்றைக்கு அதைத்தான் ஆணவத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. சில நேரம் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருப்போம், சில நேரம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருப்போம், சில நேரம் நாங்கள் பிறரால் அன்பு செய்யப்படாமல் இருப்போம். அதற்கு காரணர் நாங்களாகவே இருப்போம். தலக்கணம். எவ்வளவுதான் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் வஞ்சிக்கப்பட்டாலும், நான் என்கின்ற அகங்காரம், அப்படி வாழ முடியாது. இந்த சமூகம் என்னை புறக்கணிக்கிறதா? இந்த சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இந்த சமூகம் என்னை அன்பு செய்யவில்லையா? இந்த சமூகத்திடத்திலே நீ போயிட்டு முழந்தால் படிக்கிட்டு கேட்கத்தவள், ஐயோ என்னை அன்பு செய்யுங்க, ஐயோ நான் நல்ல பிள்ளை தானே, ஐயோ நான் இறைவனிடத்தில் நீ செல்ல வேண்டும். You have to meet Jesus. இந்த புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம், பிறரால் விரும்பப்படாத சமுதாயம்,
பிறரால் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள் எப்பொழுது அவர்கள் மேன்மை அடைகிறார்கள்? எப்பொழுது அவர்கள் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் மேன்மை அடைகின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே பெருமதி உள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொன்னால், மனிதர் டோன்ட் ப்ளீஸ் ஹியூமன் பீயிங், மனிதர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டியதில்லை. மேக் இட் a good relationship with God. இயேசுவோடு உங்களுடைய உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட். 3 விடயங்கள் இருக்கிற, சொல்லி முடித்து விடுகிறேன். முதலாவது, அந்த பெண்ணை சந்திக்கின்றார், ஆண்டவர் நீர் கேட்கின்றார். அந்த பெண் அந்த கலாச்சாரம் பண்பாட்டை விளக்குகின்றாள் இயேசுவுக்கு. உடனே இயேசு சொல்லுகின்றார், உம்மிடம் நீர் கேட்பது யார் என்று தெரிந்திருந்தால் நீரே அவரிடத்தில் கேட்டிருப்பீர். 1. 2வது, ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு 5 கணவர்கள், அவர்களும் உன்னுடைய கணவர்கள் இல்லையே என்றவுடன் அதற்கு ஏனென்று அவள் விளக்கம் கொடுக்கவில்லை. என் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது, எனக்கு இப்படித்தான் இருந்தது, இப்படித்தான் இருந்தது என்று அவள் சொல்லாமல் அந்த கதையை அப்படியே டேர்ன் ஓவர் மாற்றுகின்றாள். மாற்றி, நீங்கள் எருசலேமில் வழிபடுகிறீர்கள், வழிபாட்டு முறையை அவர் சொல்லுகிறார். வழிபாட்டு அந்த நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டை அவள் கேட்கின்றாள். அவள் என்ன இயேசுவுக்கு சொல்லவில்லை, நீ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் பார்க்காதேயும், நீர் எங்களை புறக்கணித்த என்று சொன்னால் யூதர்கள் எங்களை புறக்கணிக்கின்ற விதத்தையும், யூதர்கள் எங்களை பற்றி வைத்திருக்கிற அபிப்பிராயத்தையும் அதை பற்றி பேசும். நீங்களே எங்கள் இனத்தை ஒதுக்கி வைத்து விட்டீர்கள், இப்பொழுது தனிப்பட்ட என்னை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி உண்டு? அவளுக்கு தெரியாது இயேசு யார் என்று. அதைத்தான் அவள் சொன்னி, you don't need to speak about my personal life, let us speak what you are exactly doing for my race. நீ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச தேவையில்லை என்னுடைய, ஆனால் என்னுடைய சமுதாயத்திற்கு உன்னுடைய சமுதாயம் எங்களை எப்படி பார்க்கிறது அதற்கு இயேசு அழகாய் சொல்லுகிறார், ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மகளே, நீ யார் என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிரு, கடவுள் யார் என்று தெரியாமல் அவரை வணங்குகிறேன், நாங்களோ ஆண்டவரை அறிந்து வழிபடுகிறோம். ஆண்டவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விடை கொடுக்காமல் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அவளை மதிக்கின்றார், அவளுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கின்றார். இங்குதான் அடுத்த இயேசுவினுடைய மனிதாபிமானமும் அன்பும் காட்டப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது மிகவும் ஆழமாக. அந்த இடத்திலே இயேசு கேட்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையே சரியில்லை, நீ வாழ்ற வாழ்க்கையே சரியில்லை, அப்ப உனக்கு என்னத்துக்கு இந்த இறையியல் கேள்விகள் எல்லாம்? இன்னைக்கு நாங்க பிறர் அப்படித்தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம். யாராவது ஒரு பிள்ளை ஒரு கஷ்டத்திலோ ஏதோ ஒரு பிழை விட்டு விட்டான், ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, ஒரு ஆலயத்துக்கு வந்து நாங்கள் கேட்கிற கேள்வி என்ன? இவ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இவ கோயிலுக்கு வாரா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது பாவமாய் இருக்கிறது. அப்படி கேட்காதீங்க யார்கிட்டையும். இன்றைக்கு இயேசு கேட்கவில்லை, சமாரிய பெண்ணிடம் கேட்கவில்லை, அவள் இறையியல் கேள்வியைத்தான் கேட்கிறாள். இறையியல், இறைவனை பற்றி தான் அவள் கேட்கிறாள். ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை, உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற நீ கட்ட செய்த வேலைக்கு உனக்கு நான் என் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. அவர் அவளுக்கு விளக்கம் கொடுக்கின்றார், அவளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கின்றார். அவளும் இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி பிறரை பார்க்கிறோம்? யாராவது ஒரு தவறு விட்டால், 20 வருடத்துக்கு முன்னால் ஒரு தவறு விட்டால் அதை இன்றைக்கும் கதைத்து அவர்கள் ஆலயத்திலும் தள்ளி வைக்கிறவர்களாக, அவர்களை கொச்சைப்படுத்துகிறவர்களாக, அவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலம் முழுமையடையாது. நீங்கள் என்னதான் யாத்திரை செய்தாலும், நீங்கள் என்னதான் ஒருத்தல் செய்தாலும் உங்களுடைய தவக்காலம் பொய்யானது. எப்பொழுது வேதனையோடும் நொறுக்கப்பட்டும் பிறரால் தள்ளி வைக்கப்பட்டும் பிறரால் எள்ளி நெகாடப்பட்டு இந்த சமுதாயத்தில் இருக்க தகுதியில்லை என்று வாழ்கிற மனிதர்களுக்கு இந்த திருச்சபை எப்பொழுது அன்பு செய்கிறதோ, அவர்களை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறதோ, அவர்களுக்கு எப்பொழுது நல்வழி காட்டுகிறதோ, அப்பொழுதுதான் இந்த தவக்காலம் நிறைவடையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுவரைக்கும் நாங்கள் போலி கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வல பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். மன்றாட்டுக்கு உங்கள் பதிலாக, எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் ஊற்றையும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள், திருச்சபை என்னும் பாறையில் இருந்து வழிந்தோடும் ஜீவ தண்ணீரை மக்கள் அனுபவிக்க செய்து அன்பு, அமைதி, நீதியின் தாகத்தை தணித்து பிறரோடு பகிர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலி குடங்களை ஜீவ தண்ணீரால் நிரப்புபவரையும் இறைவா, எம் நாட்டின் ஒவ்வொரு வளமும் காலி குடங்களாய் மாறிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் அன்பாலும் ஆசையாலும் அமைதியாலும் நிரப்ப வேண்டியும், நாட்டை ஆளுவோர் எடுக்கும் அதிகார போக்கினை வெளிப்படுத்தும் சட்டதிட்டங்கள் திரும்ப பெறப்பட்டு அமைதி நிலவ வழியமைக்க தேவையான நல்லறிவை ஆட்சியாளர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாரிய பெண்ணையும் சமமாக கருதியவரேயும் இறைவா, சமூகம், பொருளாதாரம் மற்றும் அறநெறி அடிப்படையில் ஏற்படுத்தப்படும் ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட்டு அனைவரும் சமமற்ற நிலை ஏற்படவும், வறுமை, தனிமை, சோர்வு என்று மனமுடைந்து வாழும் அனைத்து மக்களும் உம் அருளால் மதிப்பையும் பாதுகாப்பையும் பெற்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் மலையை பொழிபவரேயும் இறைவா, பகுதியில் போதிய இயற்கை கால சூழ்நிலை நிலவி வேளாண்மை ஏற்றம் பெறவும்,
குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிறைந்திருக்கவும், உறவுகள் பேணப்படவும், வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும் அன்பர்கள் அருளால் பெற்றுக்கொள்ளவும், திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் அருளால் ஆசீரை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாதையில் ஸ்திரீகளை நோக்கி எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ற இயேசுவே, இன்று சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நீங்கி அவர்கள் பாதுகாக்கப்படவும், மரியன்னை போல தாழ்ச்சியும் அன்பும் வலிமையும் பெற்று அவர்கள் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக எங்களுடைய இதயத்தில் இருக்கிற தேவைகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீ, கடலும் நீ, கருணை நீ, கனிவும் நீ, அன்பே உன் சங்கமத்தில் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உண்மையை சேரும், உறவுகள் விட்டுச் சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உண்மையை சேரும், உறவுகள் விட்டுச் சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் எந்நாளும் இனி உன்னோடு வாழ்வேன், வாழும் எந்நாளும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களில் இருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்க நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறை அன்பின் நெருப்பை பற்றி எறியச் செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை தேர்ந்து கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலருக்கு பரிபாலகர் அன்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து கற்பித்த சுபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய்
ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணகுணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்களும் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவரை தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த தவக்காலம் இனிதே நிறைவேறட்டும். எழுந்திருந்து இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சந்தோஷம் பூவியில் இயேசுவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவியில் இயேசுவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.